நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தமிழ்வாணன் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அபிஜித் முகூர்த்தம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா, என்னோட நண்பர்கள் பல பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நானு வலைதளங்கள்ல பதிவிடுறேன். தயவு செஞ்சு என்னோட நண்பர்கள் அனைவருமே இந்த தகவல தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நாம தினமும் காலண்டர் கிளிக்கும்போது எத பார்ப்போம்னா, ராசி பலன் பார்ப்போம். அப்படி இல்லன்னா ராகு காலம், யமகண்டம், இந்த குளிகையத்த பார்ப்போம். இப்ப மக்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபிஜித் முகூர்த்தத்த பார்த்துட்டு, அந்த காலகட்டத்தில 48 விளக்கு ஏத்துறது என்ன? அதுக்கப்புறம் 27 விளக்கு, நெறைய கோயில்களுக்கு போறது, நெறைய பரிகாரங்கள் செய்றது, இப்படின்னு சொல்லிட்டு நெறைய மக்கள் வந்து ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சமூக வலைதளங்கள்ல நெறைய உருட்டுகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில பண்ணீங்கன்னா, நீங்க இப்படி ஆயிடுங்க, அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு நெறைய உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? உண்மையிலேயே வந்து இதுக்கு சக்தி இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோல. நம்ம அபிஜித் முகூர்த்தத்த பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள அலசி ஆராயணும். நம்ம வந்து 9 கிரகங்கள ஃபாலோ பண்றோம். 7 நாள் இருக்கு. 7 நாளுக்கும் 7 கிரகங்களுக்கு நம்ம 7 நாளா பிரிச்சு குடுத்துர்றோம். சூரியனுக்கு ஞாயிறு, சந்திரனுக்கு திங்கள், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன பிரிச்சு குடுத்துர்றோம். குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைய பிரிச்சு குடுத்துர்றோம். சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையும், சனிக்கு வந்து சனிக்கிழமையும் நம்ம பிரிச்சு குடுத்துர்றோம். ராகு, கேதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாள் இல்லாதனால ஒரு 1 1/2 மணி நேரத்த நம்ம பிரிச்சு குடுத்துர்றோம். ராகுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம், கேதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம். அதுதான் ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அபிஜித் முகூர்த்தமும் இப்ப நம்ம ஃபேமஸா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்ப வந்தது? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கிளை கதைக்கு போயாகணும். மகாபாரதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகாபாரத போர் நடக்கும் பொழுது, ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம சகுனி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அ எந்த நாள்ல போர் துவங்குனா, நம்ம அந்த வெற்றி கனிய பறிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, துச்சாதனன கூப்ட்டு நேரா சகாதேவன்கிட்ட போ. சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல பெரும் புலமை வாய்ந்தவன். அவனுக்கு முக்காலமும் உணர்ந்தவன் அவன். அவன்கிட்ட போயிட்டு நீ எந்த நாள்ல நம்ம இந்த போர் ஒத்துவனா வெற்றி பெறுவோம்னு கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அதே மாரி துச்சாதனனும் போயிட்டு நட்பு ரீதியா ஒரு ஒரு கிளையன்ட்டா போய் கேட்கிறாரு. ஒரு ஜோதிடர்கிட்ட அ ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு நபரா போயிட்டு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அவரும் நீங்க இந்த நாள்ல தொடங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள குறிச்சு குடுக்குறாரு. அந்த நாள் தான் அபிஜித் முகூர்த்தமும், அபிஜித் நட்சத்திரமும், அமாவாசையும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு நாள். அந்த அபிநட்சத்திரம் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரத்துல உத்திராடத்துக்கும், திருவோணத்துக்கும் சென்ற அந்த நட்சத்திரம் இருந்ததா சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல போர் துவங்குனா கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இந்த தகவல் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். பதட்டமாயி டக்குனு அத எப்படினா மாத்திரணுமேன்னு சொல்லிட்டு, வேகமா வந்து என்ன பண்றாரு, அந்த அபிஜித் நட்சத்திரத்த எடுத்து தன்னுடைய மயிலிறகுல மறைச்சுக்கிறாரு. நீங்க கிருஷ்ணருடைய போட்டோ பார்த்தீங்கன்னா, அவருடைய தலையில வந்து மயிலிறகு இருக்கிறது தெரியும். அந்த மயிலிறகுக்கு பின்னாடி அந்த நட்சத்திரத்த எடுத்து மறைச்சு வச்சுர்றாரு. அதற்கப்புறமா இந்த அமாவாசைய மாற்றுறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு ஆற்றங்கரையில திதி தர்ப்பணம் குடுத்து வணங்கிட்டு இருக்கிறாரு. இத பார்த்த சூரியனும், சந்திரனும் 2 பேரும் ஒண்ணா போயி, நாளைக்கு தான சுவாமி அமாவாசை. இன்னைக்கே நீங்க இந்த பூஜை பண்றீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அவரு அமாவாசைன்னா என்ன? சந்திரனும், சூரியனும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய காலம் தான் அமாவாசை. நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டீங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு தான் அமாவாசை. அப்படின்னு சொன்ன உடனே, மே டக்குனு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து போய் சூரியனும், சந்திரனும் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அமாவாசை மாற்றி அமைக்கப்படுகிறது. அபிஜித் நட்சத்திரம் நீக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில அவங்க போர் துவங்கும் பொழுது தோல்வியை தழுவுகிறார்கள் கௌரவர்கள். வெற்றியை வந்து அடைகிறார்கள் நம்ம பாண்டவர்கள். நியாயம் தான் வெற்றி பெறணும். தர்மம் தான் வெற்றி பெறணும். அதர்மம் எக்காரணத்தைக் கொண்டும் வெற்றி பெறக்கூடாதுன்றது ஒரே ஒரு காரணத்தினால தான் சூழ்ச்சி பண்ணி கிருஷ்ண பரமாத்மா அந்த வேலைய பண்ணாரு. அ அதனால நெறைய அது போர் முடிந்ததற்கு பிறகு எல்லாரும் வந்து கேட்கறாங்க. ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால திரும்பவும் அந்த அபிஜித் நட்சத்திரத்த அங்க வச்சிருங்க. அது நெறைய பேருக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு தேவர்களும், ரிஷிகளும் கேட்கும் பொழுது, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, வரக்கூடியது கலிகாலம். இந்த கலியுகத்துல நாம இந்த நட்சத்திரத்த அப்படியே வச்சோம்னு சொன்னா, இது வந்து நெறைய தீமைகளுக்கு வந்து வழிவகை செய்திரும். அதனால இந்த நட்சத்திரத்த நம்ம நீக்குறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நீக்கிட்டு, அதற்கு பதிலாக தான் ஒரு 45 நிமிடங்கள வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30லிருந்து 12:15 வரையும் இந்த மாரி டைமிங்ல வரும். சூரிய உதயத்துக்கு ஏத்த மாரி மாறி, மாறி வரும். இப்படி அந்த காலகட்டத்தில என்ன நாம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்குபவர்கள் அந்த தொழில தொடங்கலாம். அப்படி அந்த காலகட்டத்தில செய்யும்பொழுது, அந்த நேரத்தில செய்யும்பொழுது நிச்சயமா வெற்றி பெறும். என்னதான் நம்ப அந்த காலகட்டத்தில பண்ணாலும் கூட, அபிஜித் முகூர்த்தத்தில நாம தேர்வு செய்து பண்ணாலும் கூட, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த அனுகூலம் இருந்ததுன்னு சொன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 4 நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பண்ணா கிடைச்சிருதான்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க 4 நட்சத்திரம் பார்த்து செய்தாலும் சரி, பார்க்காமல் செய்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்கிறதோ, உங்களுடைய பலாபலன் என்ன இருக்கிறதோ அதுக்கேத்த மாரி தான் அமையும்.
நீங்க ஒரு சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த தூண்டுகோல் தான் இந்த நல்ல நேரங்கள், இந்த மாரி காலகட்டங்கள் அனைத்துமே. ஒரு வேளை உங்க ஜாதகத்துல வந்து நல்ல ஒரு நேரமா இருந்து, நல்ல ஒரு கொடுப்பினை இருந்து, அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு தொழில் தொடங்குனீங்க, ஒரு விஷயத்த புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு முக்கிய ஒரு காலகட்டமா இருக்கும். அது ஏதாவது புதுசா குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல்ல சேர்த்துறது, அதுக்கப்புறம் புதுசா எதனா வண்டி வாங்குறது, எதனா ஒரு புதுசா தொழில் தொடங்குறது, புதிய பொருட்கள் வாங்கி வீட்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க அந்த காலகட்டத்துல பண்ணலாம். அத விட்டுட்டு நீங்க நெறைய பெரிய பொருள் செலவு பண்ணி கோயில், குளம் போறது, அதுக்கப்புறம் பெரிய பூஜை புனஸ்காரங்கள் பண்றது, பரிகாரங்கள்ன்ற பேர்ல நெறைய பண செலவு பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. விளக்கேத்துறது இதெல்லாம் வந்து சிம்பிளி வேஸ்ட் தான். இந்த அபிஜித் முகூர்த்தத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இது போன்ற பலவிதமான தகவல்கள் நம்ம வந்து இந்த வலைதளங்கள்ல போடப் போறோம். என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்வாணன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம், கோவலயம் எங்கும் ஓங்குக. நன்றி.